ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் சூப்பர் கலர்ஃபுல்லான ஹோம்மேட் ஃபலூடா எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபலூடா செய்கிறதுக்கு தேவையான ஜெல்லியை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். மேங்கோ, பிளாக் கேரட், ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸில் 50 கிராமாக எடுத்துருக்கிறேன். வண்டுலையும் 200 ml ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஃபலூடா செய்கிறதுக்கு 3 ஹவர்ஸுக்கு முதலே ஜெல்லியை ரெடி பண்ணி செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். இனி கரைச்ச ஜெல்லி மிக்ஸிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக சேமியாவை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். சேமியாவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வேக வச்சு எடுத்த சேமியாவை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இனி 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை தண்ணியில் 1/2 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 3 ஹவர்ஸுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த ஜெல்லி நல்லா செட் ஆகி இருக்குது. சின்ன சின்ன துண்டுகளாக இனி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இனி ஃபலூடாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். மிக்ஸி ஜார் ஒன்றை எடுத்து அதில் 200 ml சில்லான ஃப்ரெஷ் மில்கை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கொள்ளலாம். 2 ஸ்கூப் வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை ஆட் பண்ணி கொள்ளலாம். இதோட ரோஸ் சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுவோம். ஹை ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சப்ஜா சீட்ஸும் ஊறி ரெடியாக இருக்குது. இனி ஃபலூடாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அளவான கிளாஸ் ஒன்றை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸையும் 1 டேபிள் ஸ்பூன் சேமியாவையும் போட்டுக்கொள்ளுவோம். அதுக்கு மேலே மேங்கோ ஜெல்லி, ஸ்ட்ராபெரி ஜெல்லி, பிளாக் கரண்ட் ஜெல்லியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த ரோஸ் மில்கையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். டொப்பில் 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமையும் ஜெல்லியையும் ஆட் பண்ணி கொள்ளுவோம். ஃபலூடா ரெடி ஆயிட்டு. இனி இதை சர்வ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஹோம்மேட் ஃபலூடா ரெடி ஆயிட்டுது. இந்த ஈஸி ஃபலூடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.